4 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியும் வேண்டுமென்றே திமுக அதை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் எடுத்து வைத்தோம். இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்புக்கு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு. அது தெரியவில்லை. ஆட்சி அதிகாரம் அவர் கண்ண மூடிச்சா இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு நீ என்ன பண்ண போய் உங்களுக்கு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுத்து, அவர் அவ்வளோ பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கும் கோவிலுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. இப்படியே இருங்க, நல்லாவே இருங்க. அது நமக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கலாமே. அடிப்படையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம் இல்லை அவங்ககிட்ட. அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், எத்தனை கருத்தரங்கள், உங்களை எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசணும், வெளியில எவ்வளவு பண்ண. The Chennai Silks in Mega Summer Sale.